வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல இந்த விஜய் அடங்கவே மாட்டாரா? நான் உண்மையிலே கேட்கிறேன். இந்த விஜய் அடக்கமே கிடையாதா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னைக்கு விஜயோடைய இந்த அடங்காப்பிடாடித்தனம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, தான் எப்படி கெத்த காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தை தான் இன்னைக்கு சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே வரும்போது தலைவர் இப்படி காட்டுறாருன்னா, உண்மையிலே நான் என்ன சொல்றது, இது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு சூப்பரான என்ன ஒரு சிச்சுவேஷன். அருமையான சிச்சுவேஷன். இது ஏற்கனவே 2 முறை போயிட்டு வந்த சிபிஐ கிட்ட போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா? அப்ப இருந்ததை விட இன்னைக்கு எனர்ஜி வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்தானுங்களா, அவனுங்களுக்கெல்லாம் நடு மண்டையில உச்சியில வச்சு ஆணி அடிச்ச மாதிரி ஒரு சம்பவத்தை இன்னைக்கு விஜய் சார் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, சிபிஐ இருந்து வெளியே வரும்போதே தலைவர் அந்த அந்த சன்லைட் அந்த கார் மேல இருக்கிற அந்த ஓப்பன் பண்ணி அங்கிருந்து அப்படியே கையசிச்ச மாதிரி அப்படியே சூப்பரான கெத்தா அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறிடுச்சு, பார்த்துருப்பீங்க. இங்கிருந்து டெல்லிக்கு உள்ள போகும்போது இருந்த பாடி லாங்குவேஜ் வேற, வெளியே வரும்போது வேற. இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்களா, என்டிஏ கூட்டணியில போயிருவாங்கன்னு. அப்படி போனா போயிட்டு போறாரு, அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக சொல்றேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்படலைன்னா, ஐயா இன்னைக்கு ரம்ஜான் நோன்பு பண்ணிட்டு இருக்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரை நான் விஜய் கிட்டையும் பேசல, வேற யாருகிட்டையும் பேசல, அவங்களும் எங்ககிட்ட இதுவரையிலும் பேசல, இவங்களா கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உண்மையை உடைச்சிருக்காரு. மக்கள் மனசுல விஜயினுடைய பிம்பத்தை உடைக்கணுங்கிறதுக்காக இவனுங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவானுங்க. இவங்க இதுதான் உங்களோட வேலையை, வேற எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாதுல்ல. நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருந்தா தானே அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு எதை மறக்க முடியும். இதுதான் நம்மளுக்கு வேலை, அவதூறு பேசுறது தான் வேலை. அந்த அவதூறும் முழுசும் பேசிடுவோமே. அடுத்து பாத்தீங்கன்னா, மது பாட்டில் வச்சிருந்தாரு, அதனால இது பெரிய அரஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. அதான் மது பாட்டில் ஆளையே வச்சிருக்கிறான், அவனையெல்லாம் விட்டுருங்கடா. மது பாட்டில் குடிக்கிறதுக்கு கொண்டு வச்சிருக்கிறான், அவனை பிடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணுங்க. அதாவது இந்த காலத்துல எவன் உத்தமனா இருக்கிறான், உத்தமன் அப்படின்னு சொல்றான் முன்னாடி நெல்லு. அப்புறமேல் நீ எவ்வளவு பெரிய உத்தமன்னு பார்த்துட்டு அப்புறமேல் சர்டிபிகேட் கொடுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் சாராயாலேயே வச்சு காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். சாராய் பாட்டில் வச்சிருந்து ஒரு குத்தமன் சொல்லிட்டு பிடிச்சிட்டு போய் பண்றாங்க. இது தப்பு தான். இதை நியாயப்படுத்தல, தப்பு தான். ஆனா இருந்தாலும் இது ஒரு பெரிய சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். இதுதான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, ஓகே. அடுத்து ரஜினி பத்தி ஆதவ் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க. ரஜினி பத்தி ஆதவெல்லாம் எதுவுமே பேச கிடையாது. அவர் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை சொன்னாரு, அது எல்லாத்துக்கும் கசப்பா மாறிடுச்சு. அந்த கசப்பை எப்படி புளிஞ்சு வாயில ஊத்துறது அப்படின்னு ஒரு டிபேட் ஓடிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, எப்பயுமே இந்த குறை சொல்லிட்டு இந்த அவதூறு பரப்பிட்டு இருக்கிற ஒரு சில பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவனுங்களுக்கெல்லாம் இன்னைக்கு செமையான ஒரு ட்விஸ்ட் கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டென்ட்டை தேடி அவனுங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் விஜய் கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாரு. உண்மையிலே அவர் வேணும்னே செய்கிறாரா, இல்லை தெரியாம தானா அமைதா, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. விஜய் அந்த கண்டென்ட் எடுத்துட்டு அவங்க கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதை பேசுறான்னு சொல்லிட்டு எனக்கே சில நேரத்தில் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் தலைவா நீங்க கண்டென்ட் நீங்க எடுத்து அவனுங்களுக்கு தர்றீங்களா, இல்லை அவனுங்களே கேட்டு வாங்குறானுங்களா, எனக்கு அது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதுதான் எனக்கே ஆச்சரியமா இருக்குது உண்மையிலே. சரி, ஓகே. இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கணும். சிபிஐ விசாரணை என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஐ விசாரணை சுமூகமா முடிஞ்சிருக்கு, இதோட நிறைவு பெற்றது அப்படிங்கிறதுக்காக தான் தளபதி அந்த ஓப்பன் கார்ல வந்திருக்காரு. இல்லைன்னா நாளைக்கும் தொடரும், இனிமேல் மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா தளபதியோட முகம் வாடி இருக்கும். ஆனா வாடல. இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நாள். அன்னைக்கு தான் நம்ம ஓட்டு வாக்களிக்க வேண்டிய நாள் ஏப்ரல் 23. அதை என்ற நாள் மே 4ஆம் தேதி என்றாங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். இனிமேல் ஆவணங்கள் எல்லாம் கொண்டு போறவங்க 50,000 ரூபாய்க்கு கீழே கொண்டு போங்க. உரிய ஆவணங்களோட எடுத்துட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. எந்த ஆவணமும் இல்லாமல் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓட்டுக்கு பணம் வாங்குவதும் கொடுப்பதும் மாபெரும் குற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் மீறி அவங்க கொடுத்தாங்கன்னா ஏழை மக்களாகிய நம்ம வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. வாங்கிக்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போடணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்ல. உங்களுக்கு யார் விருப்பமாக இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு தள்ளிடுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அடுத்தபடியாக இன்னொரு கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுமக்கள் கூட்டங்களில் கலந்துக்கும் பொழுது, மாநாடு இந்த பொதுக்கூட்டங்கள்லாம் கலந்துக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக கலந்துக்கங்க. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மேக்சிமம் இந்த மாதிரி மாநாடு பொதுக்கூட்டம் இனிமேல் அதிகமாக நடக்க போகும். இந்த 40 நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப அதிகமாக நடக்க போகும். நிறைய தலைவர்கள் நீங்கள் பார்க்கலாம், நிறைய நடிகர்களை பார்க்கலாம்,
எல்லாத்தையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் வந்து நெறையா எல்லாத்தையும் பார்த்துரலாம். அந்த மாரி எல்லாம் வீதியில தான் சுத்திட்டு இருப்பாங்க. கவலையேப்படாதீங்க. வீட்டுக்கெல்லாம் யாரும் போமாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்க்க முடியாது. இந்த 40 நாள் மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கணும்னு நெனச்சா கூட, அவங்கள வாய்ப்பே கிடையாது. மொத்தத்துல இந்த 40 நாள் நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதனால குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் யாரும் வந்து கூட்டத்துல சிக்கிறாதீங்க. குறிப்பா வெயில் காலமா இருக்கிறதுனால, வெயிலினுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால, இந்த மயக்கம் போட்டு விழுவுற கேஸ்லாம் தயவுசெய்து உள்ள போகாதீங்க. ஏன்னா போயிட்டு, நீங்க போய் பண்ணிட்டு அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி வைக்காதீங்க அப்படிங்கிறத சொல்ல வரேன். சரி, ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான நியூஸ் சொல்ல வந்தேன். அது வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு கொஞ்சம் முரணா இருக்காரு திமுக மேல. தொகுதிகள் சரியா கொடுக்கப்படல. எனக்கு வந்து ஒரே ஒரு தொகுதி மட்டும் குடுக்குறாங்க. அது திமுகல நிக்க சொல்றாங்க. அப்படிங்கிற மாரி அவர் வந்து கோவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு மறுபடியும் திமுகல சேருவாரா? அதிமுகவுக்கு போவாரா? 25 கோரிக்கை வேற வச்சிருக்காரு. அது நிறைவேத்துவாங்களா? அதெல்லாம் அப்புறமேலு பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான நியூஸு சொல்லப் போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ குறைஞ்சபட்சம் இப்ப தாவேகா வந்து பிஜேபியோட சேர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட சேர்ந்துருச்சு, கூட்டணி அமைஞ்சிருச்சு, போட்டியிட போறாங்கன்னு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இன்னும் வந்து பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்படல. ஒருவேளை சப்போஸ் அப்படி போய் விஜய் சார் வந்து தாவேகா வந்து அவங்களோட சேரணும் அப்படின்னு நினைச்சா கூட, இப்போ வந்து முக்கியமான விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முட்டுக்கட்டையா இருப்பாருங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு நல்லா தெரியும். விஜய் வந்து உள்ள இழுத்து விட்டோம்னா, அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து விஜய் தான். வேற வழியே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு கிளீனா தெரியும். அதனால வந்து அவர் வந்து இப்போ விடுறதுக்கே பயப்படுறாரு. முதலமைச்சர் நான் மட்டும் தான் முடிவெடுக்கிறாரு. இப்போ துணை முதலமைச்சர் ஒரு ஆள போட்டு, இல்ல எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஆள போட்டு, சும்மா டம்மி முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் மாரி உட்கார்ந்து இருந்துட்டு போறதுக்கு நாம என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா, சில முக்கிய திட்டங்கள் எல்லாம் இனிமேல் ஸ்டாலின் ஐயா அவர்கள் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் என்னைக்கு எலக்ஷன் டேட் அறிவிச்சாங்களோ, இனிமேல் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பெயர் வேணும் இருக்குமா தவிர, மத்தபடி வந்து அவர்கள் முக்கிய திட்டங்கள், செயலாற்றுகள், முன்ன மாரி வந்து ஆர்டர் போடுறது அதெல்லாம் வந்து அதிகமா இருக்க முடியாது. ஏன்னா, முழு பொறுப்பையும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து கையில எடுத்துக்கும். ஆளுநர் பொறுப்புல இருக்கும்னு நெனைக்கிறேன். இது எல்லாமே. அதனால வந்து ஐயா அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் அப்படி முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவி அவர்கிட்ட இருக்கும். மத்தபடி வந்து சில முக்கியமான விஷயங்கள அவரு எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகியிருக்குது. இந்த 40 நாளுக்கும் வந்து 40 குறைஞ்சபட்சம் 50 நாள் 50 நாள் இருக்கு. அடுத்த முதல்வர தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து வேற யாருன்னு நம்மளுக்கு தெரியும். சரி, ஓகே. அடுத்தபடியாக நம்ம யார பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அ எல்லாத்தையும் பார்த்தாச்சு கிட்டத்தட்ட. யார பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது இந்த எலக்ஷன்ல என்னென்ன மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மாநிலத்துக்கு மேற்கு வங்காளம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, அடுத்தது கேரளா, அடுத்து தமிழ்நாடு. 5 மாநிலங்களுக்கு வந்து நடத்த போறாங்க இந்த தேர்தல. இந்த தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து வோட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6,50 கோடி வோட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில இருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே. நியூ வோட்டர்ஸ் யாரும் விட்டு போகாதபடிக்கு உங்களுடைய பெயர்கள் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜென்ஸ் கிட்ஸினோட ஓட்டு தான் மிக முக்கியம். அவங்க தான் வந்து எந்த மாதிரி ஒரு ஐடியால இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் புது ஓட்டர்ஸ். அவங்களோட ஓட்டர்ஸ் தான் மெயினா முக்கியம். அவங்க வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கங்க. அடிக்கடிக்கு தேவையில்ல. செக் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வேற ஏதாவது மாறிச்சுன்னா இப்பயே மாத்திருங்க. இதுக்கப்புறம் வந்து மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓட்டு போட முடியாம அளவுக்கு ஒரு ஆயிரும். சரி, ஓகே. என்ன நடந்தாலும் சரி, இருக்கின்ற இந்த கொஞ்ச நாட்கள்ல தேர்தல் முடியிற வரலும் எல்லாரும் அமைதிக்காருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பண்ணிக்காம சுமூகமான வெளியில போங்க. ஏன்னா வேற எவனோ சம்பாதிக்கிறதுக்கு நாம ஏன்டா சண்டை பண்ணிட்டு சாகணும்? அத மைண்ட்ல ஏத்திக்கங்கடா. நன்றி, வணக்கம்.